அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. 2026 ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தொடங்க போகிறோம். அது சம்மந்தமான காணொளி தான். முதல் குழந்தைய ரிஸ்வான்ற ஒரு குழந்தைக்கு மிஷின் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். கிட்டத்தட்ட 2025 தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி உண்மையிலே நான் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ குழந்தைங்களுக்கு செய்ய முடிஞ்சுது. அது காரணம் நான் கிடையாது, முருகப்பெருமான், முருகர் சொந்தங்கள் எத்தனையோ பேர் உதவி பண்ணணும்னு கேட்டு பண்ணுறப்பெல்லாம் கூட நான் சில சமயம் தவிர்த்து இல்லைங்க போதும் கிடச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்கிற அளவுக்கு முருக பக்தர்கள் உதவி பண்ணாங்க. அதில் நிறைய குழந்தைகள், அது பாம்பன் சுவாமி கோயில் கிஷோர் குழந்தையாக இருக்கட்டும், மகாலட்சுமி தெய்வ குழந்தையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 4 குழந்தைங்களுக்கு காக்லியர் மிஷின் கொடுத்தோம். அந்த காக்லியர்ன்றது நான் என்னமோ சாதாரணமாக நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அரசு சார்ந்தே, தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த குழந்தைங்க அந்த மிஷின் கொடுக்குறாங்க. அதை அவங்க பத்திரமா பார்த்துக்கணும். ஒருவேளை அது ரிப்பேர் ஆகிடுச்சோ இல்லை தண்ணியில் போட்டவங்களோ அது சர்வீஸ் பண்ணுறது கூட ஒரு பெரிய சிரமம். ஆனால் இப்போ காலகட்டத்தில் கடந்த ஓரிரு வருடங்களாக நான் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சில அற்புதம் அதிசயம்லாம் பார்க்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி எலான் மஸ்க் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க யாரும் கவலைப்பட வேணாம், அவங்களுக்கு சில டெக்னாலஜி மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். அது மூலயமா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பை பர்த்லேருந்தே காது கேட்குற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் 2023 எண்டில் எனக்கு உத்தரவு வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைங்கள் தெய்வ குழந்தைங்கள்னு சொல்லணும். இனிமேல் அவங்களுக்கு சேவை பண்ணுறதும் உதவி செய்கிறது மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை பணி அப்படின்னு முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரு. நான் அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கேன், செய்கிறேன். அப்படின்றப்போ இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு நடக்குன்ற கூட நான் நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி மெட்டால்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த மிஷின் வரும் ஒவ்வொரு வாட்டி. இப்போ பாம்பன் சுவாமி கோயிலில் அந்த கிஷோர் குழந்தை கூட மெட்டால்ன்ற கம்பெனி மூலயமா தான் கொடுத்தோம். கிஷோர்ன்ற ஒரு குழந்தைக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த மிஷின் வந்துச்சு. நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் அது கிடைக்கும். அதே ஒரு மகாலட்சுமி குழந்தைக்கும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு யூடியூபர் ஆஸ்திரேலியாவுக்கு போய் நான் ரொம்ப நாள் ஆசை, அந்த மெட்டால் கம்பெனி சார்ந்து எதுவும் கான்டாக்ட் கிடைக்கலையே, எப்படி அங்கே பண்ணுறன்றப்போ யதார்த்தமாக ஒரு காணொலி அவர் ஆஸ்திரேலியா பதிவு செய்கிறார். அந்த மெட்டால் கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனி வாசலை நின்று அங்கே சம்மந்தப்பட்ட ஒருத்தரை வச்சு வீடியோ எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நம்பர் தொடர்பு கொண்டு நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பி அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் எடுத்தலாம் ஒரு பெரிய ஆச்சரியம். இயற்கையை நம்ம செய்கிற விஷயத்தில் இலகுவான பாதையாக கொடுக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படித்தான் இப்போ இந்த காணொலி மூலயமாவும் ஒரு வேண்டுகோள். தெய்வ குழந்தைங்களுக்கு 11 தெய்வ குழந்தைங்களுக்கு 2026 உதவி செய்ய போகிறோம். அதில் முதல் குழந்தை ரிஸ்வானுக்கு கொடுத்துருக்கோம் காக்லியர் மிஷின். மிச்சம் 10 குழந்தைங்க இருக்குது. அதில் தன்ஷிகா, கனிஷ்கா ஆல்ரெடி இந்த குழந்தைங்களுக்கு மிஷின் புக் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது மகேஷ்ன்ற ஒரு குழந்தைக்கு பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்குறப்போ நான் இல்லை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த காணொலி அவர்களுக்காக தான். முருகரால் நான் நல்லா இருக்கேன், பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, முருகர் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிற முருக பக்தர்கள், முருகர் சொந்தங்கள் மட்டும் இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் மட்டும் செய்யுங்க, சிரமப்பட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் எந்த சூழ்நிலையும் இயலாந்த நிற்கிறப்போ யாரோ ஒருத்தர் முருக பக்தர் வராரு, அது முருகரே அனுப்புகிறாருன்னு அந்த கண்கூட நான் உணர்றேன். அந்த மாதிரி எப்படியாவது இந்த குழந்தைங்களுக்கு மிஷின் போயிடும். இருந்தாலும் இதே புண்ணியம் நான் மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது உங்களுக்கும் வரணும், உங்கள் வம்சத்துக்கும் வரணும். தர்மம் யார் வேணாலும் செய்யலாம், புண்ணியம் எல்லாராலும் முடியாதுன்னு சொல்லி நான் திரும்ப சொல்கிற காரணம் என்னென்னா, இப்போ இந்த ரிஸ்வான்ற குழந்தை கொடுத்தது ஒரு பெரிய ஆச்சரியங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய குழந்தை வேறு. ஆனால் ஒரு ஆகஸ்ட் மாதம் எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, முருக பக்தர். சார் நான் ஒரு ஜோசப்ன்ற ஒரு குழந்தைக்கு மிஷின் கொடுக்க போகிறேங்க சார், ஆனால் முருக பக்தர் கிடையாது சார், கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா தெய்வ குழந்தைங்கள்லாம் தெய்வ குழந்தைகள் தான். இதில் மத பேதம் இனம் எதுவுமே பார்க்காதீங்க, இவங்க எல்லாருமே தெய்வத்தோட குழந்தைகள். நீங்கள் முருக பக்தர்கள்லாம் கொடுப்போன்னு நினைக்கிறது தப்பு, அது பெரிய சுயநலமாக ஆகிடும். அது நீங்கள் கொடுக்காம கூட இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் கடைசியில் நான் ரிஸ்வான்ற ஒரு குழந்தை கொடுத்து அதை ஒரு முருக சாட்சியாக நான் பதிவு செய்யணும்னு நினச்சி கூட பார்க்கல. தெய்வ குழந்தைகள் விஷயத்தில் எந்த பாகுபாடும் பார்க்காதீங்க. உங்களால் உதவி செய்ய முடியலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த ஒரு சிறு பாகுபாடு மட்டும் பார்த்துடாதீங்க. வாய் பேச முடியாதவங்க, ஆட்டிசம் குழந்தைங்க, காது கேட்காதவங்க, கண் பார்வையற்றோர், எந்த சூழ்நிலையும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், தெய்வத்தை வழிபடலாம் கூட அவங்க எல்லாருமே முருகர் குழந்தைகள் தான். இதுக்கு உண்டான ஆதாரத்தை இறைவனே முருகப்பெருமானே இந்த கலியுகத்தில் நடத்தி காட்டுவாருன்னு நான் நம்புகிறேன். அதனால் எந்த பேதமும் பார்க்காம உதவி செய்யுங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரிஸ்வான் குழந்தை கொடுத்ததுக்கப்புறம் உண்மையிலே ஒரு பெரிய மனநிறைவு. அந்த காணொலி வரும் பாருங்கள். ஸோ முருக பக்தர்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அது எந்த நம்பர் தொடர்பு கொண்டுன்றது இந்த காணொலியில் நான் கீழே பதிவு செய்கிறேன். முருக பக்தர்கள் கொடுத்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை பெற்று அது மூலயமா இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். பெரிய ஒரு பணி இந்த பணி. ஏன்னா ஒரு குழந்தைக்கு மிஷினே கிட்டத்தட்ட பல லட்சங்கள் ஆகிறப்போ எல்லா பாரத்தையும் முருகர் பேரில் போட்டு முருகர் நடத்துவார்ன்ற நம்பி இந்த 2026 பயணத்தை தொடங்குகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோவில் திருப்பணிகள்
அது வந்து யார்கிட்டையும் நான் உதவி வாங்கி செய்ய மாட்டேன், நானே தான் செய்வேன். அதையும் முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. அதோட தொடர்ச்சி தான் கிருபானந்தாரியாரோட நினைவு ஆலயத்துக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு வந்தது. ஸோ 2026 முருகர் அற்புதம் அதிசயம் தொடரும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த காணொலி பார்க்குறவங்க, தெய்வ குழந்தைகள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதில் வந்து மகேஷ்ன்ற குழந்தைங்களாம் உண்மையிலே பெரிய அற்புதம் தான். அதுக்கப்புறம் தன்சிகான்ற ஒரு குழந்தைங்க வந்து ஆப்ரேஷன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்குண்டான அந்த தடுப்பூசி சம்மந்தமாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து இந்த பணி தொடங்குறேன்னு சொல்லி நான் 2025 காணொலியில் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ஜனவரி 5ஆம் தேதி தான் கொடுத்துருக்கணும் இந்த மிஷினை. அது இயற்கையாகவே மாறி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடந்துருச்சு. இதுவும் முருகர் சித்தம் தான். இன்று செவ்வாய்க்கிழமை தான் அந்த குழந்தைக்கு போய் சேரணும்னு இருக்குது போல இருக்குது. முருகர் 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 1000 பேர் என்ன சொன்னாலும், என்ன உங்களை கிண்டல் கேலி பண்ணாலும், உங்கள் பக்தியை வந்து எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் எதையும் பொருட்படுத்தாமல் முருகரை மட்டும் நோக்கி போங்க. முருகருக்கு உங்களுக்குள்ள நடுவில் எந்த ஒரு விஷயத்தையும் வரவிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ அந்த ஒரு வெளிமறையாக எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் நீங்கள் போகிறீங்களோ அது ஒரு பெரிய சக்தியை உணர்வீங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு வழிகாட்டி ஒரு விஷயத்தை மட்டும்தானே தவிர என்ன கூட அதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. உங்களுக்கு முருகருக்கு நடுவில் ரொம்ப மகிழ்ச்சி. 2026 நீங்கள் முதல் குழந்தைக்கு மிஷின் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. அவர் தான் நடத்துகிறாரு. கொடுப்பது முருகனே, கொடுக்க வைப்பது முருகனே. நன்றி.